Yes, good morning. இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 3 ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜி வந்து பார்க்க போறோம். ரெண்டு லெக்சர்லயே நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டேன். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எமிகிரேஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி அது எல்லாமே நம்ம வந்து நெட்டாலிட்டி, மொர்டாலிட்டி எல்லாமே வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எக்கோசிஸ்டம் ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். இந்த எக்கோசிஸ்டம் இதை பத்தி வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஓகே, எக்கோசிஸ்டம்னா என்னது? இந்த நம்ம சுத்தி இருக்கிற லிவிங் மேட்டர், நான் லிவிங் மேட்டர், எல்லா ஸ்பீஷீஸ் எல்லாமே எப்படி இன்டராக்ட் ஆகுது எல்லாமே வந்து டோட்டலா எக்கோசிஸ்டம்ல வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? நம்ம செல்ல இருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கேன், எப்படி வந்து மொத்த இது வந்து எர்த் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் செல்லு, ஃபர்ஸ்ட் வந்து ஜீன். ஆக்சுவலி ஜீன்ல இருந்து டிஎன்ஏ, டிஎன்ஏல இருந்து குரோமோசோம், நியூக்ளியஸ் அப்புறமா செல். அல்டிமேட்லி செல், ஜீன்ல இருந்து செல். செல் வந்து டிஷ்யூவா மாறும், டிஷ்யூ வந்து ஆர்கனா மாறும், ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டமா வரும். எல்லா ஆர்கன் சிஸ்டமும் சேர்ந்து ஒரு ஆர்கனிசமா வந்து உருவாகும். ஓகே, இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆவாங்க? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஷோ யூ, அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஒரு அழகான ஃப்ளோ சார்ட் உங்க புக்லயே கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க, ஆர்கனிசம் ஆர்கனிசம் வந்து ஒரு பாப்புலேஷனா வரும். சேம் ஸ்பீஷீஸ் இருக்காங்க, டாக் பாப்புலேஷன், கேட் பாப்புலேஷன், அது ஒரு பாப்புலேஷன். ஓகே, இப்போ அதே மாதிரி நிறைய இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக், ஒரு இடத்துல டாக், கேட் எல்லாமே லிவிங் மேட்டர் எல்லாமே சேர்ந்தா கம்யூனிட்டி. அதுவே எக்கோசிஸ்டம்னா லிவிங் பிளஸ் நான் லிவிங் ரெண்டுமே ஒரு இடத்துல, லிவிங் பிளஸ் நான் லிவிங் ரெண்டுமே சேர்த்தா எக்கோசிஸ்டமா மாறும். இந்த மாதிரி நிறைய எக்கோசிஸ்டமா இது வந்தா ஜாயின் பண்ணா நம்ம பயோமா மாறும். ஓகே, அப்புறமா இந்த மொத்த எர்த் வந்து பயோஸ்பியரா வந்து மாறும். ஓகேங்களா? பயோஸ்பியர்னா என்னது? மொத்த அட்மாஸ்பியர், லேண்ட், சாயில், ஆக்சிஜன், கெமிக்கல். நம்ம படிச்சோம்ல, பயோஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஓகே, இது எல்லாமே தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பயோஸ்பியர்னா பயோஸ்பியர் பத்தி கூட நம்ம படிச்சோம். என்னது பயோஸ்பியர்? தான் வந்து மொத்த இந்த இந்த தின் லேயர்ஸ், ஏர்த்தை சுத்தி அப்புறமா ஏர்த்துக்கு மேல நிறைய தின் லேயர்ஸ் இருக்கு, அதுலதான் லைஃப் சஸ்டெயின் ஆகுது, அதுதான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா? அப்புறமா எக்கோஸ்பியர் பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டாபிக் வந்து நம்ம படிக்கலாம். அது பேரு தான் வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, எக்கோசிஸ்டம். சோ இந்த நேச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு யூனிட், இதுதான் வந்து எக்கோசிஸ்டம். நேச்சருடைய யூனிட் எக்கோசிஸ்டம். யூனிட் சொல்றோம்ல, நம்ம பயாலஜில பாத்தீங்கன்னா வந்து யூ வில் கம் அக்ராஸ் திஸ் எவ்ரி டைம். ஓகே, இதுதான் வந்து யூனிட் ஆஃப் ஏதோ ஒரு இது நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் நியூரான் சொல்லுவோம். யூனிட் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறமா வந்து நம்ம நம்ம பாடியில இருக்கிற யூனிட் ஆஃப் அவர் ஹோல் பாடி செல்லுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னதுன்னா, அதான் பில்டிங் பிளாக் மாதிரி. அது இருந்தாதான் அது உருவாகுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பில்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பில்டிங்கோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? செங்கல் சொல்லுவீங்க, அந்த பிளாக்ஸ் சொல்லுவீங்க, ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இந்த நேச்சர் உருவாகணும்னா அதோடைய ஒரு ஒரு யூனிட், அதான் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட் எக்கோசிஸ்டம் சேர்ந்து 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 தான் ஒரு நேச்சரே உருவாகுது. அதுதான் தட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிட். யூனிட்னா அது ஒரு பீஸ் மாதிரி, அந்த பீசஸ் எல்லாமே ஜாயின் ஆகுதான் அந்த விஷயமே வந்து உருவாகும். எக்கோசிஸ்டம்னா பிளாக்ஸ் மாதிரி. ஓகே, ஒரு பில்டிங்ல இருக்கிற பிளாக்ஸ் மாதிரி எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டம், இந்த பிளாக்ஸ் வந்து எல்லா எக்கோசிஸ்டமும் அந்த பிளாக் 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 அப்படியே அடுக்கிக்கிட்டே போனாதான் என்ன ஆகும்? ஒரு பில்டிங்கே ஃபார்ம் ஆகும். அதான் நேச்சர் ஃபார்ம் ஆகும். So, brick, ecosystem act as brick, and the whole building act as a nature. ஓகேங்களா? இதுதான் வந்து ecosystem. ecosystem is the unit of nature. nature உடைய self sustaining unit. self sustainingனா அதுவே அதை பார்த்துக்கும். self maintenance அதுவே பண்ணிக்கும். Okay, it doesn't depend on any other thing. Wait a minute. நான் ஒரு நிமிஷம் தாங்க எனக்கு. Give me a minute or two. I'll check everything. Okay.
எக்கோசிஸ்டம் என்னது? செல்ஃப் சஸ்டைனிங் யூனிட் ஆஃப் நேச்சர். இது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனலி இட் இஸ் இண்டிபெண்ட் யூனிட். அப்படின்னா நேச்சர் கூட இது டிபெண்ட் ஆகல, இண்டிபெண்டா இருக்கும். ஓகே, எல்லா ஆர்கனிசமும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னல, ஒரு ஆர்கனிசம் இல்லைன்னா ஒரு ஆர்கனிசம் இல்ல. லிவிங் நான் லிவிங் இல்லைன்னா லிவிங் இல்ல, லிவிங் இல்லைன்னா நான் லிவிங் இல்ல. ஓகே, அந்த மாதிரி வந்து எல்லா ஆர்கனிசமும் என்ன இருப்பாங்க, ஒரு இன்டராக்ஷன்ல இருப்பாங்க அந்த எக்கோசிஸ்டம்ல. ஓகே, அப்புறமா அந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட் கிட்ட ரொம்ப தேவை. ஓகே, லிவிங் மேட்டர் இருந்தா மட்டும் பத்தாது, அது கூட அந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட் தேவை. அப்போதான் அந்த ஸ்டேபிளா அந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியும் அந்த எக்கோசிஸ்டம்ல. இப்போ எக்கோசிஸ்டம் உடைய டைப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம். நேச்சுரல்னா நேச்சரே செஞ்ச எக்கோசிஸ்டம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதுல பாத்தீங்கன்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ல டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னு ரெண்டு இருக்கு. ஓகே, நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ல வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறோம் நம்ம. நேச்சுரல் எக்கோசிஸ்டம், மேன்மேட் எக்கோசிஸ்டம். நேச்சுரல்னா என்னது? நேச்சர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நேச்சர்ல வந்து அது உருவாக்கு அந்த எக்கோசிஸ்டம். மேன்மேட்னா நம்ம அந்த அந்த ஏரியாவை செய்யறோம், நம்ம பில்ட் பண்றோம், அதான் வந்து மேன்மேட் எக்கோசிஸ்டம். நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு லேண்ட்ல இருக்கிறது, இன்னொன்னு தண்ணியில இருக்கிறது. இது நேச்சுரல் தானே. லேண்ட்னா ஹியூமன்ஸா செஞ்சாங்க, ஒரு மேனா செஞ்சாங்க இல்ல, அது நேச்சரே, காடே வந்து நம்மளுக்கு கொடுத்தது தான் இந்த லேண்ட், தண்ணி எல்லாமே. அது எல்லாமே வந்து என்ன ஆகும், நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ல வந்துடும். ஓகே, நேச்சுரல் எக்கோசிஸ்டம் ரெண்டு டைப், நேச்சுரல் எக்கோசிஸ்டம், மேன்மேட் எக்கோசிஸ்டம். நேச்சுரல்ல ரெண்டு டைப் இருக்கு, லேண்ட், தண்ணி. டெரஸ்ட்ரியல் சொல்லுவாங்க. லேண்ட் மென்ஷன் பண்ணனா பயாலஜில டெரஸ்ட்ரியல் அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லேண்ட் வந்து டெரஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். அப்புறமா தண்ணியை அக்வாட்டிக் சொல்லுவாங்க. வாட்டர் எக்கோசிஸ்டம் சொல்லாம அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க. அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். இப்போ மேன்மேட் எக்கோசிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம செய்யறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூசியம் இருக்கட்டும், மியூசியம்ல ஜூ இருக்கட்டும். ஓகே, இல்லைன்னா வந்து நம்ம சின்னதா வந்து ஒரு கிராப் லேண்ட் மாதிரி பண்ணுவோம். அங்க பிளான்ட் வளர வைப்போம், அதுக்கான தண்ணி டெம்பரேச்சர் எல்லாம் பக்காவா கொடுப்போம் நம்ம. ஓகே, அண்ட் தென் வந்து அக்வாரியம். அக்வாரியம் அந்த நிறைய மீன்கள்லாம் இருக்கும்ல, ஒரு பெரிய அக்வாரியம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஆர்டிபிஷியலா செய்யறது. ஆனா அங்கேயும் பாருங்க, லிவிங் இருக்கு, நான் லிவிங்கும் இருக்கு. கரெக்டா, தண்ணி, அந்த ஆக்சிஜன் எல்லாமே அங்க இருக்கு. அண்ட் தென் ஃபிஷஸ், பெரிய பெரிய ஃபிஷஸ் எல்லாமே இருக்கு அந்த அக்வாரியம்ல. ஓகே, அங்கேயும் நான் லிவிங், லிவிங் ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் அது எக்கோ சிஸ்டம் சொல்றாங்க. ஆனா அதோடைய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னது, அதை நம்ம செய்யறோம். நேச்சரே அது நேச்சராலே அது உருவாகல, ஆட்டோமேட்டிக்கா தான் நம்ம செய்யறோம். அதனால அந்த மேன்மேட் எக்கோசிஸ்டம்ல நம்ம கேட்டகரைஸ் வந்து பண்ணிருக்கோம். இப்போ டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ல என்னென்ன வரும், நல்லா ஞாபகம், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு லேண்ட்ல ஒரு என்னென்ன வரும், லேண்ட்ல என்னென்னலாம் இருக்கு? ஃபாரஸ்ட் இருக்கு, அதுல நிறைய மரங்கள், செடி கொடிகள், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறமா அந்த டெசர்ட் இருக்கு, சிலதுல வந்து நல்ல செடி கொடிகள் இருக்கு, ஃபாரஸ்ட். சிலதுல செடி ஒண்ணுமே இல்லவே இல்ல, டெசர்ட்ஸ். அப்புறமா கிராஸ் லேண்ட்ஸ், கிராஸ் உள்ள அந்த, நீங்க படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த காஞ்சி போன அந்த மாதிரி கிராசஸ் எல்லாம் இப்படி வந்து அதுல லயன் வர மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கோம். அப்புறமா இந்த மாதிரி பார்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா கிராஸ் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் நேச்சுரலா அதுவே உருவாகுனது, எல்லாமே லேண்ட்ல இருக்கு மெயினா. ஓகே, இப்போ செகண்ட் கேட்டகரி என்னது, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாட்னா தண்ணி, தண்ணியால மேடான திங்ஸ் என்னென்ன, தண்ணியான பாண்ட் இருக்கு, லேக் இருக்கு, ஓஷன் இருக்கு, வெட்லேண்ட்ஸ் இருக்கு. வெட்லேண்ட்ல கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும், அங்க தனித்தனியா இருக்கும். ஓகே, இல்லைன்னா வந்து அதெல்லாம் அதெல்லாம் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ல வந்துடும். ஓகேங்களா, ஒரு இடத்துல தண்ணி தேங்கி தேங்கி ரிவர்ஸ், அதெல்லாம் அக்வாட்டிக். எதெல்லாம் தண்ணியால மேடா இருக்கோ அதெல்லாம் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ல வந்திருக்கும். இடம் இடம். ஓகே, அந்த இடத்துல கண்டிப்பா லிவிங், நான் லிவிங் ரெண்டுமே இருந்துதான் தீரணும். அப்போதான் அது ஒரு எக்கோசிஸ்டம்னே சொல்லுவோம் நம்ம. பாண்ட்ல பாருங்க, தண்ணி இருக்கு, அதுல ஃபிஷஸ் இருக்கு, செடி கொடிகள் எல்லாமே இருக்கு. லேக்ஸ்லயும் அதே மாதிரிதான், வெட்லேண்ட்ஸ்லயும் அதே மாதிரிதான், ஓஷன்லயும் அதே மாதிரிதான். ஓகே, அதனால அது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னு சொல்றோம் நம்ம. ஓகே, ஸோ மேன்மேட் எக்கோசிஸ்டம் நான் சொல்லிட்டேன், கிராப் லேண்ட்ஸ் அப்புறமா அக்வாரியம். ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மெனி திங்ஸ். இப்போ எக்கோசிஸ்டம் வந்து சில பேர் ஒரு கெரியரா எடுத்து அதை படிப்பாங்க. ஓகே, சோ இந்த எக்கோசிஸ்டம்ல வந்து என்ன படிப்பாங்க, எக்கோசிஸ்டம்ல என்ன படிப்பாங்கன்னா மெயினா அந்த இன்டராக்ஷன் தான் படிப்பாங்க.
ஓகே. ஏதாவது ஒண்ணு அங்க வந்து உருவாயிருக்குன்னா நேச்சர் வந்து இப்போ ட்ரீ உருவாக்கியிருக்கு, இல்லைன்னா வந்து ஆஹ் பெரிய பெரிய ரிவர்ஸ் உருவாக்கியிருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் உருவாக்கியிருக்கு. கரெக்டா? எந்த நேச்சர்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கு அங்க உருவானதுக்கு. ஓகே. சோ ஒரு ட்ரீல இருக்கிற ஒரு சின்ன ஹோல்ல இருந்து, ஒரு சின்ன டிராப் ஆஃப் வாட்டர்ல இருந்து பெரிய ரிவர் ஃபாரஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு, ஒரு இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. சைஸ் வந்து மேட்டரே இல்ல. ஓகே. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் இட் இட் இன்ட்ராக்ட்ஸ். அது ஒரு எக்கோ சிஸ்டம்ல தான் வரும். எக்கோ சிஸ்டம்னா மொத்த பெரிய இடம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. மொத்த பெரிய சிஸ்டம் அப்படிலாம் இல்ல. அங்க லிவிங் நான் லிவிங் ரெண்டு மேட்டரும் இருக்கணும் டுகெதர் இன்டராக்ட் பண்ணி. அதுதான் ஒரு எக்கோ சிஸ்டம்னு நான் சொல்லுவேன். ஓகே. எக்கோ சிஸ்டம்ல வந்து எல்லாமே வந்து நம்ம அதோடைய இன்டராக்ஷன்ஸ் வந்து படிப்போம் நம்ம. ஓகே. சோ எல்லாத்துக்கும் ஒரு காமன், எல்லா எக்கோசிஸ்டம் பாத்தீங்கன்னா இருக்கிற தண்ணி இருக்கட்டும், லேண்ட் இருக்கட்டும், மேன்மேட் இருக்கட்டும், நேச்சுரல் இருக்கட்டும், எல்லா எக்கோசிஸ்டம்க்கும் ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. அந்த காமன் கேரக்டரிஸ்டிக்கை நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஒரு மாடரேட்டா வந்து நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். நீங்க பிஎஸ்சி லெவல் போறது இருக்கும், எம்எஸ்சி லெவல்ல போகிறது இருக்கும். நம்ம அதெல்லாம் இங்க கவர் பண்ண நினைக்கல. we are just covering 12th கிரேட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு எக்கோசிஸ்டமோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பாண்ட் எடுத்துக்கலாமா? இங்க பாண்ட் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. சோ பாண்ட் எக்கோசிஸ்டம் பத்தி வந்து நம்ம இப்ப படிக்கலாம். ஓகே. சோ பாண்ட் எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம் வந்துருச்சா? இமேஜின் அ பாண்ட். ஓகே. நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பாண்ட் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பா வந்து ஒரு பாண்ட் வந்து பார்த்திருப்போம். பாண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் உள்ள போகும். ரொம்ப டீப்பா இருக்காது, கொஞ்சம் ஷாலோவா இருக்கும். வாட்டர் கண்டிப்பா அங்க இருக்கு, தண்ணி இருக்கு. ஓகே. சோ பாண்ட் என்னது? பாண்ட் எக்கோசிஸ்டம்ல மெயினா பாண்ட் இருக்கணும். சோ பாண்ட் எப்படி இருக்கும்? ஷாலோவா, கொஞ்சம் வந்து ஆழமா. ஓகே. வாட்டர் பாடி தண்ணியால மேடா இருக்கு. ஸோ ஷாலோ வாட்டர் பாடி சொல்லுவாங்க பாண்ட். பாண்ட்ல பாத்தீங்கன்னா சன்லைட் நல்லாவே உள்ள வரைக்கும் போகும், பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேட்னா உள்ள என்டர் ஆகுறது. ஓகே. சன்லைட் வந்து ஈஸியா உள்ள உள்ள தண்ணி, ஆழமா தண்ணி வரைக்கும் போகும். ஓகே. அப்புறமா வந்து பாண்டோடைய பாட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், செடிமெண்ட்ஸ்னா ஒரு வகையான ரிமைனிங்ஸ். ஓகே. சோ செடிமெண்ட்ஸ்னா வந்து ஒரு வகையான வந்து ரிமைனிங்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. பாண்டோடைய பாட்டம்ல, இங்க பாட்டம் ஆஃப் தி பாண்ட்ல வந்து பாத்திருந்தா அதுல வந்து உங்களுக்கு யூ கேன் see தட். ஓகே. சோ அங்க நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் அப்படியே உள்ள இருக்கும், மினரல்ஸ் இருக்கும் பாண்டுக்கு பாட்டம்ல. ஓகேங்களா? அண்ட் தென் வேற என்னென்னலாம் இருக்கும்? செடி கொடிகள் இருக்கும். மெயினா என்னது? ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். சில பாண்ட்ல எல்லாம் crocodile கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஸ்னேக்ஸ் இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து 1 மினிட் இருங்க, கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் எனக்கு இதுவாகுது, ஃபிளக்சுவேட் ஆகுது. ஓகே. ஸோ செடிமெண்ட்னா வந்து அந்த பேசின்ல செடிமெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாயிலோடைய அந்த ரிமைனிங், அந்த வேஸ்ட். ஓகே. அது எல்லாமே வந்து அந்த பேஸ்ல போய் நிடும். அதான் செடிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒரு டெம்பரவரியா இல்லைன்னா பெர்மனண்டா வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் இருக்கட்டும், அப்புறமா அந்த கல்லுங்க, அப்புறமா இப்போ நீங்க அதே மாதிரிதான் ஒரு ஃபிஷ் டேங்க் நீங்க ரெடி பண்றதுன்னா என்ன பண்ணுவீங்க? கல்லாம் போடுவீங்க. அது எங்க போயிடும்? அப்படி பாட்டம்ல போய் அப்படியே உட்காந்துரும். ஓகே. அதுதான் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல எல்லாம் கல்லு, மண்ணு, சாயில், வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த செடிமெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் இந்த பாண்ட் எக்கோ சிஸ்டம்ல என்னென்ன விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை என்ன சொல்லுவாங்க? மெயினா ஷாலோ வாட்டர் பாடின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மத்ததெல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணிப்பீங்க. கரெக்டா? எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்க ஈஸியா வந்து இமேஜின் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி.
ஓகே. ஸோ பாண்ட்னா பாண்ட்ல என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அதை பத்தி நீங்க ஈஸியா வந்து எழுதிடலாம். ஓகே, இட்ஸ் நாட் அ வெரி 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 பிக் டீல். ஓகேங்களா? ஸோ லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட், அனிமல்ஸ்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் அதுல இருக்கும். சின்ன பிளான்ட்ல இருந்து பெரிய பிளான்ட் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஒரு பாண்ட்ல. பாண்ட்ல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும், கொஞ்சம் ஆழமா இருக்கும், சன்லைட் அதுக்குள்ள பெனிட்ரேட் ஆக முடியும். அதுக்கப்புறமா ரிமைனிங் கல்லு, மண்ணு, வேஸ்ட் அது எல்லாமே ரிமைனிங் பேஸ்ல போய் நின்றுடும், பாட்டம்ல. அப்புறமா லிவிங் ஆர்கானிசம் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வேரியஸ் சைசஸ்ல இருக்கும். இப்போ பாண்ட் எக்கோசிஸ்டம் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்துடலாம். அதுல என்ன நான் லிவிங் இருக்கு, என்ன லிவிங் இருக்கு. நான் லிவிங் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? ஏபயாட்டிக், ஏபயாட்டிக், அபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் மேட்டர்ஸே இல்ல இப்போ. ஓகே, சோ வாட் மேட்டர்ஸ் இஸ் அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதியிருக்கணும். ஓகே, என்ன கேக்குறாங்களோ அதை எழுதியிருக்கணும், அதுதான் மேட்டர்ஸ். ஓகே, சோ ஏபயாட்டிக் என்ன, நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். அப்புறமா லிவிங் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். ஓகே, நான் லிவிங்னா என்ன வரும்? அந்த பிசிக்கல் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்னது? லைட், சன்லைட், அப்புறமா டெம்பரேச்சர், இத பத்திலாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, சோ நான் லிவிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம லைட் பார்க்கலாம். சோ பாண்ட் வந்து கொஞ்சம் தான், ரொம்ப ஆழமாலாம் இருக்காது, ஓரளவு ஆழமா இருக்கும், ஷாலோவா இருக்கும். ஓகே, சன்லைட் பாத்தீங்கன்னா வந்து கடல்ல எல்லாம், ஓஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் சன்லைட் போக முடியும். அதுக்கு அது இன்னும் டீப்பா, ரொம்ப டீப்பா இருக்கும் சில ஓஷன்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம இமேஜினே பார்க்க முடியாது. சில என்ன சொல்றது, ஹியூமன் பீயிங்ஸால அந்த அவ்வளவு டீப்புக்கு போகவே முடியாது. ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாம் ஓஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால ஓஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், கடல் ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. ஏதாவது சைக்ளோன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபிஷர்மேன்ஸ்க்கு இருக்கட்டும், யாரையும் அங்கெல்லாம் என்டர் பண்ணவே விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஆழம், அங்க போய் ஹியூமன் லைஃப் வாழவே முடியாது. அவ்வளவுதான், அதுக்குள்ள போய் விழுந்தா அவ்வளவுதான், இறந்துட்டாங்க அவ்வளவுதான். அந்த யார் அங்க போய் விழுறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் அவ்வளவு ஒரு ப்ரெஷரைஸ்டு திங் ஓஷன். ஆனா பாண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்காது, நார்மலா இருக்கும். அதுக்கு ரொம்ப வந்து மேல கூட இருக்காது, நார்மலா கொஞ்சோண்டு ஆழமா இருக்கும். ஓகே, கொஞ்சோண்டு ஷாலோவா இருக்கும், ஆழமே இருக்காது மோஸ்டா. ஓகே, சில பேருக்கு அந்த கால் வரைக்கும், முட்டி வரைக்கும் தான் வருமே, அவ்வளவு கம்மியா தான் இருக்கும் பாண்ட்ஸ்லாம். ஓகே, சோ இதுல சன்லைட் வந்து பாட்டம் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். சில பாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும், செம்ம டீப்பா இருக்கும். அதுல லைட் வந்து ஓரளவு வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும். ஷாலோவா இருந்தா பாட்டம் வரைக்கும் சன்லைட் ரீச் பண்ணும். டீப் பாண்ட்ஸா இருந்தா என்ன ஆகும்னா லைட் வந்து அந்த வாட்டரோடைய டிரான்ஸ்பரன்சி பேஸ்டு வந்து போகும். கொஞ்சம் வாட்டர் நல்லா டிரான்ஸ்பரண்டா இருந்தா லைட் உள்ள வரைக்கும் போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிக்ஸ்டா இருந்தா லைட் வந்து கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, அப்புறமா வந்து அந்த என்ன சப்ஸ்டன்ஸ்லாம் டிசால்வ் ஆயிருக்கு, என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு, அதை பேஸ்டு வந்து லைட் போகும். அப்புறமா பிளான்ட் அனிமல்ஸ், ஃபுல்லா பிளான்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அந்த லைட் அது வரைக்கும் உள்ள போகவே முடியாது. ஃபுல்லா மெட்டீரியல்ஸ், பார்ட்டிகல்ஸ், செடிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தா லைட் அவ்வளவா போக முடியாது. ஓகே, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி, என்ன லைட் வந்து லைட் உள்ள போகிறது, அந்த பாண்டுக்குள்ள போகிறதுக்கு 3 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணுது. ஓகே, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் வாட்டர், நல்லா தண்ணி டிரான்ஸ்பரண்டா இருந்தா உள்ள வரைக்கும் போகலாம். கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தா அதனால போக முடியாது. அப்புறமா டிசால்வ்டு, என்னென்ன பார்ட்டிகல்ஸ் உள்ள டிசால்வ் ஆயிருக்கு, என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் அங்க இருக்கோ அது கொஞ்சம் கம்மியா இருந்தா ஈஸியா லைட் உள்ள போயிடும். ரொம்ப அதிகமா இருந்தா லைட் போகிறது ரொம்ப கஷ்டம் தான், பாட்டம் வரைக்கும் சொல்றேன்னா. பிளான்ட் அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தா ஈஸியா லைட் போகும், ரொம்ப அதிகமா இருந்தா லைட் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, சோ இந்த 3 விஷயம் தான் லைட் வந்து, லைட்டோடைய பெனிட்ரேஷன். இந்த வேர்டு பெனிட்ரேஷன் என்னதுன்னா உள்ள ஆழமா என்டர் ஆகுறது பாட்டம் வரைக்கும். ஓகே, என்டர், பெனிட்ரேட்டா என்டர். ஓகேங்களா? சோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். லைட் பத்தி இப்ப பார்த்தாச்சு, நம்ம இப்ப டெம்பரேச்சர் வந்து பார்க்கலாம். டெம்பரேச்சர்னா என்னது தான், அந்த சன்ல அந்த அந்த நிறைய வெயில் அடிச்சா கொஞ்சம் ஹீட் அதிகமா இருக்கும், வெயில் கம்மியா, சோலார் ரேடியேஷன், சன்ல இருந்து அந்த ரேடியேஷன்ல தான் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகுது. கரெக்டா, அது நம்மளுக்கே நல்லா தெரியும். நல்லா வெயில் அடிச்சா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், வெயிலே அடிக்கலன்னா குளிர் அடிக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ டெம்பரேச்சர் சோலார் ரேடியேஷன்னால வந்து டே நைட் சேஞ்ச் ஆகும். டையூர்னல் சொல்லுவாங்க, டையூர்னல்னா டே நைட். டே டேக்கு ஒரு டெம்பரேச்சர், நைட்க்கு ஒரு டெம்பரேச்சர், டையூர்னு சொல்லுவாங்கல்ல. காலையில பார்த்தா அவ்வளவு வெயில் அடிக்குது, நைட் அவ்வளவு குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலதான் அந்த சோலார் ரேடியேஷன்னாலதான்.
இந்த கண்டிஷனை தான் வந்து காலையில ஒரு டெம்பரேச்சர் நைட் ஒரு டெம்பரேச்சர் வந்து டையூர்னல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டேல ஒரு டெம்பரேச்சர் நைட்ல ஒரு டெம்பரேச்சர். அப்புறமா சிலது சன்னு மட்டும் இல்ல சீசனால கூட மாறும். ஓகேங்களா? மழை காலம் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் கோல்டும் வார்மும் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். வெயில் காலம் இருந்தா வெயில் செம்மையா அடிக்கும். டெம்பரேச்சர் வந்து பத்திக்கிட்டு எரியும். ஓகே. அண்ட் தென் இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ரொம்ப ஹையான டெம்பரேச்சர் இருக்கும். ஆனா நம்மளுடைய பாடி அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? நம்ம பாடி வந்து இந்த இந்தியால இருக்கிற டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்மளும் எவால்வ் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே. அதுவே வந்து நீங்க மத்த மத்த கண்ட்ரி பீப்புள இங்க கொண்டு வந்து அவங்களால தாங்க முடியாது. நம்ம அங்க போய் நம்மளால வந்து அங்க குளிர் தாங்க முடியாது. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து நடக்கும். ஓகேங்களா? சோ டெம்பரேச்சர் வந்து சோலார் ரேடியேஷனால தான் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஓகே. டையூர்னல் சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்னா டேல ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நைட்ல ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். அப்புறமா சீசனல் சேஞ்சஸ் இருக்கும். டிராபிக்கல் ரீஜியன்ஸ் பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜியன்ல அவ்வளவா டெம்பரேச்சர் மாறவே மாறாது. இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக்கல் ரீஜியன்ல தான் இருக்கு. டிராபிக்கல் கண்ட்ரி. சோ அவ்வளவா டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குமா? இல்ல. ரொம்ப மைனஸ் வரைக்கும் எல்லாம் போகாது. இந்தியா மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி இந்தியால. ஓகே. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கலாம். ஆனா அங்க அதே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகுது பாருங்க. அங்க வந்து சென்னையில இருக்க வெயில் அடிக்கிற மாதிரி அங்க வெயில் அடிக்குமா? இல்ல. ஓகே. சோ அதே மாதிரிதான் வந்து டிராபிக்கல் ரீஜியன்ல நம்ம இருக்கோம். அதுவே வந்து கொஞ்சம் அந்த டிராபிக்கல் ரீஜியன் விட்டு இங்க பாருங்க. எர்த் இதுதான் ஈக்குவேட்டர்னா எர்த் இருக்கா இப்படி இதுல இந்த மிடில் லைன் தான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மேல இருக்கிற ரீஜியன் இருக்குல்ல அதை டிராபிக்கல் சொல்லுவாங்க. அதுக்கும் மேல இருக்கிற ரீஜியனை வந்து லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே. ஐ டோன்ட் ரிமெம்பர் சோஷியல் மச். ஓகே. ஜியோகிராஃபி எனக்கு அவ்வளவா ரிமெம்பர் ஆகல. எஸ் ஐ திங்க் சோ. ஐ மைட் பி ராங் ஆல்சோ. ஓகே. எனக்கு கரெக்டா தெரியல. இந்த டிராபிக்கல் ரீஜியன் சொல்லுவாங்க. ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கிறத டிராபிக்கல் ரீஜியன் சொல்லுவாங்க. ஐ எம் ஷுர் அபவுட் தட். அதுக்கு மேல வந்து லாட்டிடியூட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து அதோட எக்ஸாக்ட் நேம் இருக்கும். எனக்கு கரெக்டா அது தெரியல. ஓகே. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய சீசனல் வேரியேஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப குளிர் அடிக்கும். ஓகே. இந்த மாதிரிலாம் நடக்கும். டிராபிக்கல் ரீஜியன்ல அவ்வளவா டெம்பரேச்சர் மாறாது. அதனால டிராபிக்கல் ரீஜியன்ல பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் தான் நல்லா சர்வைவ் பண்ண முடியும். ஆனா வந்து இங்க பாத்தீங்க லாட்டிடியூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப குளிர் அடிக்கும். தாங்கவே முடியாது. ரொம்ப சீசனல் வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகே. அதனால அங்க லிவிங் ஸ்பீஷிஸ் வந்து ஹியூமன் கைண்டு கூட வந்து அங்க அவ்வளவா வந்து அவைலபிள் இல்ல. ஓகே. சோ லைட் பார்த்துட்டோம். நான் லிவிங்ல லைட் பார்த்தோம். டெம்பரேச்சர் பார்த்தோம். அண்ட் தென் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்னென்னலாம் இருக்கு? தண்ணி கூட நான் லிவிங். கார்பன், நைட்ரோஜன், பாஸ்பரஸ், கால்சியம், சல்பர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே இன்ஆர்கானிக். ஓகே. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படியே டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கும் தண்ணியில. டிசால்வ்டு ஃபார்ம். ஓகே. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து தண்ணியில டிசால்வ்டு ஃபார்ம் இருக்கும். கரெக்ட் தானே? தண்ணியில ஆக்சிஜன் இருந்தா தான் நம்ம அனிமல்ஸ் தண்ணியில இருக்கிற அனிமல்ஸால சர்வைவ் பண்ண முடியும். ஓகே. சோ எல்லா பிளான்ட்டும் அனிமல்ஸும் வந்து அதோடைய நியூட்ரிஷனுக்காக உயிர் வாழ்றதுக்காக கேசஸ்க்காக தண்ணிக்கு தான் டிபெண்ட் ஆயிருக்கு. தண்ணியில இருக்கிற தண்ணியில இருக்கிற பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தண்ணிக்கு தான் டிபெண்டா இருக்கும். வாட்டரை தான் டிபெண்டா இருக்கும். தண்ணியில போற ஒரு மீன் எடுத்து நம்ம லேண்ட்ல போட்டு அதனால வாழ முடியுமா? இல்ல. கொஞ்ச நேரம் துடிக்கும் இறந்துரும் அது. ஓகே. பிகாஸ் அனிமல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் வாட்டர் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஃபிஷஸ்க்கு வந்து ஐ திங்க் ஸோ யூட் பி அவேர் ஆஃப் திஸ். புதுசா இருந்தா நல்லா ஜாலியா லிசன் பண்ணுங்க. ஃபிஷஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 சேம்பர்டு ஹார்ட். நம்மளுக்கு 4 ரூம் இருக்கும் ஹார்ட்ல. அவங்களுக்கு 2 ரூம் தான் இருக்கும். ஓகே. சோ அவங்க என்ன ஆகும்னா ஹார்ட்ல ஃபுல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட் இருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்ம போகும்போது ஹார்ட்டுக்கு ரைட் ஆர்ட்ரியா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். அப்புறமா அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறி வரும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹார்ட்ல டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். அப்புறமா அப்படியே கில்ஸ்க்கு போகும். கில்ஸ் என்ன பண்ணா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்.
அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளில போட்டுட்டு ஆக்சிஜன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு மொத்த பாடிக்கும் அனுப்பும். ஓகே, ஸோ இவ்வளவு பிரிமிட்டிவான ஒரு ஃபிஷஸ்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூட இருக்கு சிலது. நான் இன்ஆர்கானிக்ல என்ன சொல்லியிருக்கேன்? இன்ஆர்கானிக்ல தண்ணி, கார்பன், நைட்ரோஜன், பாஸ்பரஸ், கால்சியம், சல்ஃபர், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஆர்கானிக்ல பாத்தீங்கன்னா அதான் கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட், ஹியூமிக் ஆசிட்ஸ் அப்படின்னு இருக்கும். சில கைண்ட்ஸ் ஆஃப் ஆசிட் அதெல்லாம் ஆர்கானிக்ல வந்துடும். ஓகே, அப்புறமா சில பிளான்ட் அனிமல்ஸ் இறந்து போயிட்டு இருக்காங்க, இறந்து போய் அங்கேயே அழுகி போய் அங்கேயே டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கும், அது எல்லாமே ஆர்கானிக் மேட்டர். ஓகே, சிலது தண்ணியில மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும், சிலது அப்படியே ரிமைனிங் அப்படியே பாட்டம்ல போய் உட்காந்துரும் செடிமெண்ட்ஸா. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து லிவிங்ல நான் லிவிங்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு? லைட், டெம்பரேச்சர், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கேட்பாங்க. கொடுத்துட்டு எது ஆர்கானிக் எது இன்ஆர்கானிக் கேட்கலாம். ஓகே, எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். இப்போ நம்ம லிவிங்க்கு வரலாம். பயோட்டிக். ஸோ லிவிங்ல என்னென்ன இருக்கும்? ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பாண்ட்ல என்னென்ன லிவிங்லாம் இருக்கும்? அஃப்கோர்ஸ் நீங்க என்ன சொல்லுவீங்க? மேம், பிளான்ட்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும். கரெக்டா? ஆனா இந்த பிளான்ட் என்னென்ன இருக்கு, அனிமல்ஸ் என்னென்ன இருக்கு, அது அது உங்க சொல்லி தரது என்னோட வேலை. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எந்த எக்கோ சிஸ்டம்லயும் ப்ரொடியூசர்ஸ்னு ஒன்று இருக்கும், இல்லைன்னா ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த எக்கோ சிஸ்டம் எடுத்தாலும், தண்ணி எடுத்தாலும், லேண்ட் எடுத்தாலும், எந்த எக்கோ சிஸ்டம் எடுத்தாலும், டெசர்ட் எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் இருக்கும்னா அதுல லிவிங்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் அப்பனா ஏதோ அவங்க செய்யறாங்க. ஆட்டோட்ராப்ஸ்னா அதோட மீனிங் என்னதுன்னா, ஆட்டோட்ராப்ஸ்னா தானாகவே அவங்க ஃபுட்டை செஞ்சுப்பாங்க. அப்புறமா மத்த ஆர்கானிசம்க்கும் அவங்க ஃபுட் கொடுப்பாங்க. They prepare food for all other organism and also themselves. அதான் ஆட்டோட்ராப் சொல்லுவாங்க. ஓகே, சோ அதுல வந்து ஆட்டோட்ராப்ஸ் தான் அதோட மீனிங் சொல்லுவாங்க. சில பேர் வந்து போட்டோ ஆட்டோட்ராப் சொல்லுவாங்க. போட்டோ ஆட்டோட்ராப்னா சன்லைட்டை வச்சு அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க லிட்டரலி பாத்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ் இருக்கும். நான் ஒரு காமனா ஜென்ரலா சொல்றேன். ஓகே, சோ எந்த எக்கோசிஸ்டம் எடுத்து பார்த்தாலும் அதுல ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா ஆட்டோட்ராப்ஸ் இருக்கும். ஆட்டோட்ராப்ஸ்னா என்ன? அப்படின்னா என்ன? தே ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் தெம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஃபார் அதர் ஆர்கனிசம். அவங்க வந்து எனக்கு இவங்க கிட்ட தான் சாப்பாடு வேணும், இவங்க கிட்ட தான் நியூட்ரிஷன் வேணும் டிபெண்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களே அவங்களுடைய சாப்பாடு செஞ்சுப்பாங்க, மத்தவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் என்னது? பிளான்ட். கரெக்டா? பிளான்ட் தானே நம்மளுக்கு லிவிங். டெரஸ்ட்ரியல்லயும் பாத்தீங்கன்னா, அக்வாட்டிக்லயும் பாத்தீங்கன்னா பிளான்ட் தான் வந்து ஆட்டோட்ராப்ஸ். ஓகே, அதுவே இப்ப நம்மளாலே நம்மளுடைய ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணா போய் சமைக்கிறது இல்ல. ஓகே, நம்ம பாடியே கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணி அதுவே யூஸ் பண்ண முடியுமா? இல்ல. நம்மளே வந்து நியூட்ரிஷன் மத்த ஆர்கனிசம் கிட்ட தான் எடுக்கிறோம். நம்ம ஹெட்ரோட்ராப்ஸ்ல வந்துரும். ஆட்டோட்ராப்னா அதோடைய பாடிக்கு அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட். தண்ணினாலே ஃப்ளோட்டிங் ஞாபகம் வந்துரும் நம்மளுக்கு. ஓகே, சில பிளான்ட் என்ன இருக்குன்னா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கும், மிதந்துட்டு இருக்கும். அத ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் உடைய இன்னொரு நேம் என்னது? நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்ல வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நேம் தான் கொடுப்பாங்களே. பிகாஸ் நீங்க சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, யூ ஹேவ் grown a lot. இப்போ 12th கிரேட் லாஸ்ட் கிரேட்ல இருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே எப்படி கேட்பாங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், ஆனா உங்களுக்கு வேற நேம் தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன்ல வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோடைய பயாலஜிக்கல் நேம் டிஃப்ரெண்ட் நேம் நல்லா எது உங்களுக்கு தெரியலையோ அந்த நேம் தான் அவங்க கொடுப்பாங்களே. சோ உங்களுக்கே தெரியல, ஐயோ நான் இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. அந்த கேள்விப்படாததுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண இன்னும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க அவங்க எக்கோசிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ப்ரொடியூசரா, கன்சியூமரா, அப்புறமா வந்து ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமரா அப்படின்னு சொல்லி, அப்புறமா ஆட்டோட்ராப்ஸ்லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொடியூசர் கொடுத்தா நீங்க டக்குன்னு டிக் பண்ணிடுங்க, ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு. பிகாஸ் யூ நோ தட். ஆட்டோட்ராப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டு பத்தி நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியே வந்து மிஸ்டேக் ஆயிடும், ஈஸியா மிஸ்டேக் ஆயிடும் 1 மார்க்ஸ் எல்லாம்.
கொஸ்டின் ஆன்சர்லயாவது ஒரு ஹாஃப் மார்க் கிடைக்கும். ஆனா 1 மார்க்ஸ்ல ஒரு மிஸ்டேக்னா அந்த மிஸ்டேக் தான். அதை நம்ம இது பண்ணவே முடியாது. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த 1 மார்க்ஸ் தான். பயாலஜில 1 மார்க்ல மிஸ்டேக்கே ஆகாது. இதுக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் 1 மார்க்ஸ்லாம். ஓகே. நீங்க வந்து இந்த ஆன்சர் த ஃபாலோயிங்ல தான் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஆனா the way you write will be lacking. ஏதாவது ஒரு கேட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு கேட்டிருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு எழுதியிருப்போம். சின்னதா கேட்டிருப்பாங்க. இவ்வளவு பெருசா பேராகிராஃபா எழுதியிருப்போம். அது டிஸ்டர்ப் ஆகி மேம் கரெக்ஷன் பண்ணாம அடிச்சு குடுத்துருவாங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஓகே. ஸோ பை தி எண்ட் ஆஃப் அவர் சிலபஸ், அதுக்கப்புறமா சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு முடியுதோ மேக்ஸிமம் டெஸ்ட் we can conduct it. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் லிவிங்ல, ப்ரொடியூசர்ஸ்ல, ஆட்டோட்ராப்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், ஆல்சோ நோன் அஸ் பைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ல என்னென்னலாம் வரும்னா ஸ்பைரோகைரா. இதெல்லாம் பிளான்டோடைய நேம் சொல்றேன். ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா பாத்தீங்கன்னா இத வந்து ஸ்பேஸ்க்குலாம் போவாங்கல்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு நியூட்ரிஷனுக்காக ஸ்பைரோகைரா கொடுப்பாங்க. டு யூ நோ தட்? ஸ்பைரோகைராவுடைய டேப்லெட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. எதுக்குன்னா அங்க நம்ம ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் போய் அங்க என்ன சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட முடியுமா அவங்களால? இல்ல. அவங்க வந்து கொஞ்சம் வந்து லிமிட் இந்த மாதிரி வந்து ஸ்பைரோகைரா அதுல இருந்து நியூட்ரிஷன் எடுத்துப்பாங்க. எதுக்குன்னா அவங்க அந்த பாடி வந்து லைட்டா இருக்கணும். அவங்களுக்கு மேக்ஸிமம் நியூட்ரிஷன் கூட கிடைக்கணும். ஸ்பைரோகைரா டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா வந்து அங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் பண்ணிடுவாங்க. ஸ்பைரோகைராவுடைய சூப் மாதிரி கொடுப்பாங்க, ஜெல்லிஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. எதுக்குன்னா அதுல இருந்து நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமா இருக்கு. பெரிய பெரிய ஆர்கானிசம்க்கு இது ஃபுட்டா இருக்கு. நம்மளுக்கு இது ஃபுட்டா இருக்க முடியாதா? ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல இது சாப்பிட மாட்டாங்க மோஸ்டா இங்க. ஓகே. மேபி சில கண்ட்ரீஸ்ல ஸ்பைரோகைரா கூட சாப்பிடலாம். ஓகேங்களா? இது வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்புறம் யுலோத்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ரொம்ப பிரிமிட்டிவான பிளான்ட்ஸ். ஸ்பைரோகைரா ஆக்சுவலி ஆல்கேல வரும் இது. ஆல்கேல வரும். ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், அப்புறமா டைஆட்டம்ஸ், வோல்வாக்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், டைஆட்டம்ஸ், வோல்வாக்ஸ். யூ ஹேவ் டு ரிமெம்பர் த நேம். ஓகே. மேபி நான் உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ I'll make a one whole PDF of tricks and mnemonics. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணிக்குள்ள பார்க்கலாம். தண்ணிக்குள்ள அப்படியே அட்டாச் ஆன பிளான்ஸ் பார்க்கலாம். விச் இஸ் நத்திங் பட் ரூட்டட் பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ரூட்டட்னா அப்படியே அந்த சாயில் கூட அந்த பாட்டம்ல அப்படியே அட்டாச் ஆயிருக்கும். மண்ணு கூட அப்படியே அட்டாச் ஆயிட்டு இருக்கும். அதான் ரூட்டட் பிளான்ஸ். கரெக்டா? சோ இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் வரும்னா உங்களுக்கு காரா, ருபியா, ஹைட்ரில்லா, சாக்கிட்டாரியா, அப்புறமா டைஃபா. ஓகே. புல் ரஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஃபாவுடைய இன்னொரு பேரு புல் ரஷஸ். ஓகே. இதெல்லாம் ரூட்டட் பிளான்ட்ஸ் உடைய பேரு. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்தா நீங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் வரலன்னா நீங்க ஒரு 2-3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் தி ஃப்ளோட்டிங் பிளான்ட். அப்போ நீங்க அதை டிக் பண்றதுக்காக சும்மா ஒரு லைட்டா கெஸ்ஸிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 மகப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்பைரோகைரா, டைஆட்டம்ஸ், வோல்வாக்ஸ் இத 3த்தையும் மகப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான நேம்ஸ் தான். ஓகே. உங்களுக்கு ஈஸியா ஒரு ஒரு 5 to 6 டைம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்துரும் அது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரியான ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டோம். சாப்பாடு அவங்க செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. இப்போ செகண்ட் சாப்பிடுறவங்க கன்சியூமர்ஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ் பாக்குறோம். இப்போ நம்ம கன்சியூமர்ஸ் உடைய இன்னொரு பேர் என்னன்னா ஹெட்ரோட்ராப்ஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்ம எல்லாம் யாரு? ஹெட்ரோட்ராப்ஸ். நம்ம மத்தவங்க செஞ்ச சாப்பாடை சாப்பிடுறோம் நம்ம. ஓகே. மத்தவங்கன்னா பிளான்ஸ், மத்த ஆர்கானிசம் செஞ்சத. ஓகே. சோ கன்சியூமர்ஸ் இல்லைன்னா ஹெட்ரோட்ராப்ஸ். கன்சியூமர்ஸ் என்னதுன்னா இது ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ். அவங்க வந்து தே டிபெண்ட் ஆன் பிளான்ட் இல்லைன்னா அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். அவங்க பிளான்ட் மேலேயோ இல்லைன்னா மத்த அனிமல்ஸ் டிபெண்ட் ஆயிருப்பாங்க எனக்கு சாப்பாடுக்காக. ஓகே. அவங்க சாப்பாடுக்காக மத்த பிளான்ட்ஸ்லயும் மத்த அனிமல்ஸ்க்கு டிபெண்ட் ஆயிருப்பாங்க. ஓகே.
இதுல கூட வந்து 2 டைப் இருக்கு கன்சியூமர்ஸ்ல. பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். பிரைமரி கன்சியூமர்ல இன்செக்டோடைய குழந்தைங்க, இன்செக்டோடைய பேபிஸ், அப்புறமா ஃப்ராகோடைய பேபிஸ், ஸ்னெயில்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற இதெல்லாம் பிரைமரி கன்சியூமர்ஸ். பிரைமரி கன்சியூமர்ஸ்ல வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் சாப்பிடும். ஃபிஷஸ், சன்ஃபிஷ், பேஸ், இதெல்லாம் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், ஃபிஷஸ். இதெல்லாம் என்ன பண்ணணும், பிரைமரி கன்சியூமர்ஸ் சாப்பிடும். பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் ஃப்ராகோடைய முட்டையை சாப்பிட்டுரும், இன்செக்டோடைய குழந்தைங்களை சாப்பிட்டுரும், ஸ்னெயில்ஸ் சாப்பிட்டுரும். ஓகே, நீங்க ஒரு ஃபிஷரி அந்த நேஷனல் ஜியோகிராஃபி அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அவங்க காமிப்பாங்க, இவ்வளவு பெரிய ஃபிஷ் ஒண்ணு இருக்கும். அதை கட் பண்ணி பார்த்தா அதுல எவ்வளவு பேபி ஃபிஷஸ் இருக்கும் தெரியுமா? எத்தனை வார்ம்ஸ் இருக்கும் தெரியுமா? அது அப்படியே அது முழுங்கி வச்சிருக்கும். அந்த ஃபிஷர்மேன் அதை தூக்குவாங்க, தூக்கி கட் பண்ணி பார்ப்பாங்க, உள்ள அவ்வளவு ஃபிஷஸ் இருக்கும். சில ஃபிஷஸ் உயிரோடவே இருக்கும். எதுக்குன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அது அந்த ஃபிஷ். பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் சின்ன சின்ன ஃபிஷஸ் சாப்பிட்டுரும். இல்லை இன்செக்டோட குழந்தைங்களை சாப்பிட்டுரும். ஃப்ராகோடைய குழந்தைங்களை டேட்போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டுரும். ஸ்னெயில்ஸை சாப்பிட்டுரும். சின்ன டார்டைஸை சாப்பிட்டுரும். ஓகே, ஸோ பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். பிரைமரினா ஃபர்ஸ்ட், செகண்டரினா நெக்ஸ்ட். ஸோ செகண்டரி கன்சியூமர்ஸ் பிரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிரைமரி கன்சியூமர் சாப்பிடவே மாட்டாங்களா, அவங்க பிளான்ட்ஸையோ ப்ரொடியூசர்ஸை சாப்பிடுவாங்க அவங்க. ஓகே, ஸோ ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். இப்போ 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 சாப்பாடு செய்யறவங்கள பார்த்தாச்சு, சாப்பிடுறவங்கள பார்த்தாச்சு. இப்போ அவங்க எல்லாம் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா யார் அவங்கள சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களதான் டீகம்போசர்ஸ்ன்னு சொல்லுவோம். டீகம்போஸ் பண்றாங்க, கிளீன் பண்ணி விடுறாங்க. ஓகே, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லயும் இது வந்துடும். ஓகே, இவங்க தான் மோஸ்ட் அபெண்டன்ட். இந்த உலகத்திலே வந்து எது மோஸ்ட் அபெண்டன்ட் பாத்தீங்கன்னா பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம் தான். கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் தான் மோஸ்ட் அபெண்டன்ட் இந்த பிளானட்லயே. அதே மாதிரி பாண்டோடைய பாட்டம்ல ஃபுல்லா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலி சிலது தெரியலாம், தெரியாது, மோஸ்ட் அவ்வளவுதான். நம்மளுடைய நார்மல் கண்ணுக்கு தெரியாது. மேபி மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் அபெண்டன்ட் இருக்கும், இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டீகம்போசர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஓகே, பாண்டுடைய பாட்டம் கரெக்ட் தானே? ஏதாவது ஒரு ஆர்கானிசம் இறந்துச்சுன்னா அது அப்படியே வந்து என்ன ஆகும், பாட்டம் அடியில போய் விழுந்துரும். அந்த அடியில ஃபுல்லா பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும், அதை அப்படியே சாப்பிட்டுரும். அப்படித்தானே ஒருத்தங்க இதுவாயிட்டாங்கன்னா, இந்த லேண்ட்லயும் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எலும்பு தான் இருக்கும். அந்த சதை எல்லாமே அந்த பாக்டீரியாஸ், டீகம்போசர்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அது. ஓகே, பிளான்ட் இருக்கட்டும், அனிமல்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் அது சாப்பிட்டு அந்த நியூட்ரியன்ஸ் அப்படியே ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ், இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. ஓகே, இப்போ கொஞ்சம் இதெல்லாம் இப்போ நம்ம படிச்சதெல்லாம் என்னது, ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். கரெக்டா? எஸ், என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கா எனக்கு சொல்ல முடியுமா யாராவது? இஸ் எனிஒன் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ், சாமுவேல், மரியா. Yes, can you hear me? Yes, ma'am. So இப்போ நம்ம எக்கோசிஸ்டம்ல வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் பார்த்தோம். We know that. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம படிச்சது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். பாண்ட்ல என்ன இருக்கு, லேண்ட்ல என்ன இருக்கு, இதெல்லாம் படிச்சோம். கரெக்டா? இப்போ நம்ம இதை ஸ்ட்ரக்சரலா, ஃபங்க்ஷனலா படிக்கலாம். ஓகே, எக்கோசிஸ்டம் உடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஓகே, பிசிக்கல், கெமிக்கல் எல்லாமே.
இப்போ நம்ம படிச்சதை கொஞ்சம் மார்க் பண்ணிடலாம். புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா என்னது? ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங், அதுவே அதை பார்த்துக்கும், அதுவே அதை இது பண்ணிக்கும். யூனிட், யாருடைய யூனிட்? நேச்சருடைய யூனிட். ஓகே. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டா இருக்கும் நேச்சருக்கு. அப்புறமா இங்க என்ன ஆகும்? லிவிங் ஆர்கனிசம்னா ஒண்ணு கூட ஒண்ணு இன்டராக்ட் பண்ணிக்கும். ஓகே. லிவிங் ஆர்கனிசம் மட்டும் இன்டராக்ட் பண்ணிக்காது, பிசிக்கல் என்விரான்மெண்ட் கூட, நான் லிவிங் கூடயும் இன்டராக்ட் பண்ணும். நேச்சர்ல ரெண்டு மேஜர் கேட்டகரிஸ் இருக்கு எக்கோசிஸ்டம்ல. ஒன்னு ஆக்சுவலி நேச்சுரல், மேன்மேடு. நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், அப்புறமா அக்வாட்டிக். ஓகே. இப்போ ஃபாரஸ்ட், டெசர்ட், கிராஸ்லேண்ட்ஸ், அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஓகே. பாண்ட், லேக், வெட்லேண்ட், ரிவர், சால்ட் வாட்டர் பாடிஸ், ஓஷன்ஸ், அது சி, அது எல்லாமே வந்து அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் உடைய எக்ஸாம்பிள். ஓகே. அப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம மேன்மேட் எக்கோசிஸ்டம்ல பாத்தீங்கன்னா வந்து கிராப் லேண்ட்ஸ், அக்வாரியம், ஜூ, இது எல்லாமே வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், இதெல்லாம் வந்து மேன்மேட் எக்கோசிஸ்டம், ஒரு ஹியூமன் வந்து செஞ்சது. மேன்மேடு. ஓகே. உமன் மேடு, மேன்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த லிவிங் ஆர்கனிசம் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட ஒண்ணு இன்டராக்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் ஆல்சோ டு தி என்விரான்மெண்ட். இதை வந்து நம்ம இந்த எக்கோ சிஸ்டம்ல இதுதான், இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில படிப்போம். சின்ன விஷயம்ல இருந்து, ஒரு சின்ன ஒரு டிராப் ஆஃப் தண்ணியில இருந்து ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே வந்து எல்லாத்துலயும் என்ன நடக்கும்? லிவிங் ஆர்கனிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கனிசம்க்கும் இன்டராக்ஷன் வந்து நடக்கும். ஓகே. irrespective ஆஃப் their sizes ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ irrespective ஆஃப் த சைசஸ், ஒரு சின்ன ஒரு எக்கோசிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாண்ட் இவ்வளவு சின்னதா இருக்கும், ஓஷன் இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகே. டெசர்ட், கிராஸ்லேண்ட்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஃபாரஸ்ட் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் ஒத்து போகும். ஓகேங்களா? சோ இத பத்தி வந்து நம்ம டீடைல்டா படிக்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் படிக்க போறோம். அதுல பாண்ட் பத்தி நம்ம படிக்க போறோம். அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க, இது நம்ம பார்க்கலாம். அந்த எக்கோசிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அஃப்கோர்ஸ் இங்க பாருங்க, நான் 3 கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், அப்புறமா டீகம்போசர். ப்ரொடியூசர்ஸ்னா அவங்க தான் பிரைமரியா ஃபுட் வந்து மேக் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆல்சோ தே கான்ட்ரிபியூட் டு அதர் ஆர்கானிசம். கன்சியூமர்ஸ் வந்து அவங்கள வந்து அவங்கத்துல இருந்து அந்த சாப்பாடு நியூட்ரியன்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, ஃபீட் பண்ணி எடுத்துப்பாங்க. கன்சியூமர்ஸ் இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா, டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறமா அதை கிளீன் பண்ணது, அவங்களுடைய டெட் ரிமைன்ஸ் எல்லாம், அவங்களுடைய வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றது யாரு? டீகம்போசர்ஸ். ஓகே. ஸோ ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். ப்ரொடியூசர்ல இருந்து நியூட்ரியன்ஸ் கன்சியூமருக்கு வருது, கன்சியூமர்ல இருந்து நியூட்ரியன்ஸ் டீகம்போசர்ஸ்க்கு வருது. ஓகே. இதெல்லாம் லிவிங் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஓகே. இங்க பாருங்க, இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், வாட்டர், இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். சன்லைட், இதுவும் நான் லிவிங். ஓகே. அப்புறமா ரெஸ்பிரேஷன், கார்பன் ரெஸ்பிரேஷன், அதான் ஆக்சிஜன். அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்து ஆக்சிஜன் வெளில விடும். அதுவே அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க
ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்க இந்த செடிக்கு போகுது. செடி வந்து என்ன விடுது? ஆக்சிஜனை விடுது. ஓகே, இது அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் ஆக்சிஜனை எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. அப்புறமா வாட்டர் உள்ள அந்த வாட்டர் சர்க்குலேஷன் எல்லாமே இதை டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் அந்த வாட்டருடைய மூவ்மெண்ட்ஸ் ஓகே ஃபைலம் சைலம் மூலமா நடக்கிறது. அப்புறமா டீகம்போசிஷன் என்னது? அவங்களுடைய டெட் ரிமைன்ஸ டெட்டா இருக்கிற விஷயத்த வந்து இது மொத்தமா ஒரு எக்கோசிஸ்டம் உடைய காமனான திங் கொடுத்துருக்காங்க. காமனா என்ன நடக்குதுன்னு இது ரொம்ப காமனா கொடுத்துருக்காங்க. இது பாண்டுக்கும் வந்து சூட் ஆகும், லேண்டுக்கும் சூட் ஆகும், எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இது காமனான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கோசிஸ்டம்ல என்ன நல்லா இருக்கு? பிசிக்கலா லைட், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் தென் டெம்பரேச்சர். ஓகே, பயோட்டிக் லிவிங் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ஓகே, தீஸ் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு பாண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ பாண்ட் என்னது? ஒரு ஷாலோ பாடி ஆஃப் வாட்டர். ஷாலோ ஓரளவு ஆழமா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல சன்லைட் பாட்டம் வரைக்கும் வந்து பெனிட்ரேட் பண்ணி. ஓகே, இதுல அந்த ரிமைனிங் செடிமெண்ட்ஸ், வேஸ்ட், தேவையில்லாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து அது கீழே போய் அப்படியே வந்து பாட்டம்ல அப்படியே வந்து செட்டில் ஆயிடும். அத செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம்க்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கும். அதுல நிறைய நியூட்ரியன்ஸ் கூட இருக்கும். அதுல இருந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் வந்து சாப்பாடு வந்து எடுத்துப்பாங்க. லிவிங் ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா வந்து இதுல என்னென்னலாம் இருக்குன்னா, சின்ன ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் இருக்கட்டும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். சம்மர்ஜ்டு பாதி பாதி மேல பாதி கீழே அந்த மாதிரி கூட சில பிளான்ஸ் இருக்கும். அப்புறம் மொத்தமா கீழே இருக்கிறோம் ரூட்டட் பிளான்ஸ் அது கூட இருக்கும். ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்ட், அப்புறமா ரூட்டட் பிளான்ஸ் இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அப்புறமா அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து சின்ன மைக்ரோஸ்கோபிக்ல இருந்து பெரிய லார்ஜ் ஃபிஷஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, பாண்ட் எக்கோசிஸ்டம்ல இது எல்லாமே இருக்கும். ஓகே, சோ இங்க இங்க பாருங்க, தியரியில வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கல. இங்க பாருங்க டயகிராம்ஸ்ல ஃபைட்டோ பிளாங்டான்ஸ், மஸ்க் கிராஸ் அதெல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட், சப்மர்ஜ்டு பிளான்ட், ரூட்டட் பிளான்ட்லாம் அதெல்லாம் நீங்க படிக்காதீங்க. ஓகே, அதை நீங்க ஞாபகமே வைக்காதீங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஜஸ்ட் தெரியணும்ல, அதுக்காக சொன்னேன். சோ பாருங்க, ஃபைட்டோ பிளாங்டான்ஸ். ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்னா என்னது? ப்ரொடியூசர்ஸ், சாப்பாடு மேக் பண்றவங்க, மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறவங்க. ஜூ பிளாங்டான்ஸ். ஜூ பிளாங்டான்ஸ்னா ஃபைட்டோ பிளாங்டான்ஸ சாப்பிடுறவங்க தான் ஜூ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க ஹெர்பிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ்னா இவங்க வந்து அதான் சாப்பிடுவாங்க. இதுவும் பிரைமரி கன்சியூமர்ஸ்ல வந்துடும். பிரைமரி கன்சியூமர், பிரைமரியா இன்செக்டோட லார்வா, நான் சொன்னல ஃப்ராகோடைய டேட்போல், இதெல்லாம் பிரைமரி கன்சூமர். ஜூ பிளாங்டான், ஹெர்பிவோர்ஸ், 3 நேம்ஸ் இருக்கு பாருங்க. ப்ரொடியூசர்ஸ் ஃபைட்டோ பிளாங்டான்ஸ், கன்சியூமர்ஸ் பிரைமரி கன்சியூமர் ஜூ பிளாங்டான்ஸ். அப்புறமா கார்னிவோரஸ் வரும். இப்போ கார்னிவோரஸ் இங்க பாருங்க, இத ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் ஜூ பிளாங்டான் சாப்பிடும். ஜூ பிளாங்டான்ஸ் கார்னிவோரஸ் செகண்டரி கன்சியூமர் சாப்பிடும். சிலது டெர்ஷரி கன்சியூமர்ஸ் கூட இருக்கு. பெரிய பெரிய இங்க பாருங்க, சின்ன 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 இலை, பிளான்ட்ஸ், அப்புறமா வந்து இதெல்லாம் இருக்கும்ல, அத வந்து ஃபைட்டோ சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்ல வரும். இன்னும் அதை விட கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும்ல, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஜூ பிளாங்டான்ஸ்ல வரும். சின்ன சின்ன ஃபிஷஸ் வந்து கார்னிவோரஸ் தான் செகண்டரி கன்சியூமர்ஸ்ல வரும். அப்புறமா வந்து பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா டெர்ஷரி கன்சியூமர்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டோ ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். ஓகே, அண்ட் தென் கன்சியூமர்ஸ்க்கு அப்புறமா என்னது? ரெடியூசர்ஸ், ஆல்சோ நோன் அஸ் டீகம்போசர்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? டீகம்போசர்ஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் படிச்சோம். கரெக்டா? இங்க பாருங்க, ரெடியூசர்ஸ்னு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. அதனால நம்ம தியரி படிச்சா மட்டும் பத்தாது, சம்மரி படிக்கணும், அப்புறமா வந்து டயகிராம்ஸ் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் சில பிளான்ஸ், பாண்ட சுத்தி இருக்கிற பிளான்ஸ், லோட்டஸ் அதெல்லாம். இங்க பாருங்க, இதெல்லாம் ரூட்டட் வெஜிடேஷன்.
ஓகே, இல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற மஸ்க் கிராஸ் இதெல்லாம். ஸோ பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர்ஸ் இல்ல பாட்டம்ல போய் அப்படியே உட்காந்துக்கும். ஓகே, அப்புறமா பாட்டம்ல இன்ஆர்கானிக் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். செடிமெண்ட் இங்க பாருங்க, செடிமெண்ட்ஸ் இதுதான் செடிமெண்ட்ஸ், இதான் செடிமெண்ட்ஸ். இது சன், யூ நோ தட் சன், SUN சன். சோ நம்ம பாண்ட் எக்கோசிஸ்டம்ல என்னென்ன பார்த்தோம்? ஏபயாட்டிக் அப்புறமா பயோட்டிக், கரெக்டா? ஏபயோட்டிக்னா நான் லிவிங், அப்புறமா பயோட்டிக்னா லிவிங். ஸோ இதுல பிசிக்கல் கிளைமேட் பேஸ் பண்ணி லைட் டெம்பரேச்சர் பார்த்தோம். அண்ட் தென் இன்ஆர்கானிக் இருக்கு, வாட்டர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ், கால்சியம் அதெல்லாம். அண்ட் தென் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல இருக்கிற ஒரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா. ஓகே, ஐ டென்ட் ஈவன் லீவ் ஒன் லைன் ஆல்சோ, நான் இது ஒரு லைன் கூட இதுல விடல. ஓகே, ஸோ யூ கேன் ரீட் இட் பை யுவர் செல்ஃப். சில சம் பாயிண்ட்ஸ் நான் வந்து லீவ் பண்ணியிருப்பேன்ல, அது மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காமிப்பேன். ஓகே, இதை நான் ஒரு பாயிண்ட்ல லீவ் பண்ணல. ஸோ யூ கேன் ஈஸிலி ரீட் பை யுவர் செல்ஃப். இதுலயும் அதே தான். இங்க பாருங்க, ஃப்ளோட்டிங் பிளான்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்களா, இப்போ யூ ஹாவ் டு ரீட் இட், யூ ஹாவ் டு மெமரைஸ் இட். ஐ தாட் அங்கேயே நான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஃப்ளோட்டிங் பிளான்ட் வெறும் நேம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க ஒரு பெரிய நம்மளுக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ், ஃப்ளோட்டிங் பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரூட்டட் பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த செக்ரிகேட்டட் பிளான்ட், அதாவது அதான் சப்மர்ஜ்டு பிளான்ட் பத்தி கொடுக்கல. ஓகே, அப்புறமா கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் இதெல்லாம். இங்க பாருங்க, அங்க டயக்ராம்ல டெர்ஷரி கன்சியூமர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்ம படிச்சதுல பிரைமரி செகண்டரி தான் படிச்சாங்க. பாருங்க, டெர்ஷரி கூட நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அனதர் டைம் இது நான் சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது, எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். நல்லா வந்து மைண்ட் ஓபன் பண்ணி ஃபோக்கஸ்டா, டயர்டா இருந்தா போய் யூ கேன் ஆல்சோ வாஷ் யுவர் ஃபேஸ். எப்பவுமே வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகே, யூ கேன், இட் வில் பி ஈஸிலி அவைலபிள். அது தண்ணி மாதிரி ஃபில் பண்ணிட்டு, ரொம்ப தூக்கம் வருது, சுத்தமா முடியல, சம்டைம்ஸ்லாம் செம்மையா தூக்கம் வரும். ஓகே, நீங்க வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிடுவீங்க, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அந்த டைம்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஸ்ப்ரே மாதிரி ஒரு ஃபேஸ் எப்படி இது பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் ஏதாவது பக்கத்துல சின்ன நட்ஸ் மாதிரி ஏதாவது, இல்லைன்னா வந்து சின்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தூக்கம் வரும்போது கொஞ்சம் வாயில போட்டு சாப்பிட்டு மென்னுங்க, அப்போ கொஞ்சம் வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு கலையும். அண்ட் தென் சின்ன வாக் மாதிரி போயிட்டு வாங்க, 1 minute. கிளாஸ்க்கு நடுவுல எல்லாம் போக கூடாது. ஓகே, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா சின்ன வாக் மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா வந்து எழுந்து நின்னுடுங்க. ஓகே, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா உட்கார்ந்து கேட்கிற கிளாஸ எழுந்து நின்னு கேளுங்க. ஓகே, அண்ட் தென் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் லிசன் டு த கிளாஸ். இல்லைன்னா சும்மா இப்படி ஹெட் வந்து இப்படி ஷேக் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி, உங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஸோ உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுதோ, நான் வந்து மோஸ்டா வந்து என்ன பண்ணிப்பேன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிடுவேன். ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா, ஏதாவது நோட்ஸ் எழுதும் போதோ இல்ல பிடிஎஃப் வந்து மேக் பண்ணும் போதோ, அப்போ ரொம்ப வந்து தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிப்பேன், ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிப்பேன் மோஸ்டா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஆரல்ஸ் ஏதாவது பக்கத்துல ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு பாட்டில்ல ஃபுல்லா தண்ணி வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அதை குடிச்சுக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சிப்ஸா. அப்ப என்ன ஆகும், தூக்கம் வரவே வராது மோஸ்டா. ஓகே, லேட் நைட் ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் மேபி வென் யூ கம் டு காலேஜ் அண்ட் டூ தட். ஸோ காலேஜ்லாம் நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்காம லாஸ்ட் 3 days 4 days தான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லாஸ்ட் 3 to 4 days தான் வந்து நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி ஆல் நைட்டர் புல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வந்து நீங்க நிறைய கெஃபைன் குடிப்பீங்க. காஃபி கூட நல்ல ஒரு இதுதான், பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா இட்ஸ் ஆல்சோ பேட் ஃபார் ஹெல்த்.
ஓகே. ஸோ காஃபி, டீ என்ன நீங்க இது பண்றதா இருந்தாலும், மோஸ்ட்டா டிபிக்கலா இந்த இந்தியன் ஹவுஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? காஃபி தான் வந்து நம்ம எடுத்துப்போம். காஃபி இல்லனா டீ வந்து சிப் பண்ணுவோம். ஓகே. இல்ல சில பேர் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கூட குடிப்பாங்க. பட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக் கூடாது. இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயாவது வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இது ரொம்ப ஒரு சீரியஸான டாபிக். அந்த டைம்ல என்ன சொல்லுவேன் உங்களுக்கு, நல்லா லிசன் பண்ணுங்கன்னு சொல்லிங்க. அந்த டைம்ல நீங்க லிசன் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் உங்களுக்கு புரியும். எக்கோசிஸ்டம்ஸ்னா என்னது? அது இண்டிபெண்டா இருக்கும், செல்ஃப் சஸ்டைனிங்கா இருக்கும், நேச்சருடைய யூனிட்டா இருக்கும். இதுதான் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு வந்தோம். கரெக்டா? அப்புறமா வந்து லிவிங்க்கும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். இந்த இன்டராக்ஷன்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த இன்டராக்ஷன் என்ன கிரியேட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது. ஒரு டெஃபனைட் ஸ்ட்ரக்சர், பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுது. அப்புறமா ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணல, அதுல நிறைய ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் கூட நடக்குது. இப்போ இந்த நான் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் இந்த 2 விஷயம் சொன்னேன். 2 வேர்ட்ஸ். இந்த 2 வேர்ட்ஸ் பத்தி தான் இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சர். இந்த இன்டராக்ஷன் மூலமா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம்னா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கனிசம்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு, அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, அவங்களுடைய ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் என்ன. நான் 3 வேர்ட்ஸ் சொன்னேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம்ல நான் மூணு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னது? என்னென்ன ஆர்கனிசம்லாம் அங்க பிரசன்ட் ஆயிருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம், பிளான்ட், அனிமல்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க. அப்புறமா அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, என்ன சாப்பிடுற விதம், ஃபீடிங், என்ன சாப்பிடுற விதம். ஓகே. இந்த 3 தான் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீஷீஸ் காம்போசிஷன். அப்படின்னா என்னென்ன ஸ்பீஷீஸ்லாம் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட்ல இருக்கு, ஸ்பீஷீஸ் காம்போசிஷன். அப்புறமா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதெல்லாம் நான் பேசிக்கா என்னுடைய லாங்குவேஜ்ல சொன்னது. என்னென்ன ஆர்கனிசம்லாம் இருக்கு, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்லாம் என்னது. இது இப்போ நான் பயாலஜிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். டைப் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீஷீஸ் காம்போசிஷன். என்னென்ன ஸ்பீஷீஸ்லாம் இருக்கு, எப்படி அது இருக்கு, என்ன எவ்வளவு இருக்கு, அதான் ஸ்பீஷீஸ் காம்போசிஷன்ல வரும். செகண்ட் என்ன சொன்னா, அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, அதுதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பயாலஜில. ஓகே. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அண்ட் தென் தேர்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அவங்களுடைய ஃபீடிங் ரிலேஷன்ஷிப், எப்படி அந்த சாப்பிடுற விதம், எப்படி அந்த எனர்ஜி பாஸ் ஆகுது, யார சாப்பிடுறாங்க, அது எல்லாமே ஃபுட் செயின். நம்ம இலை சாப்பிடுறோம், சிக்கன், மட்டன் அது எல்லாமே சாப்பிடுறோம். வெஜிடேரியனா இருந்தா நம்ம ஜஸ்ட் பிளான்ட், புரோட்டீன், பன்னீர், டோஃபு அதெல்லாம் சாப்பிடுவோம். ஓகே. சோ அந்த மாதிரி எப்படி நம்ம எது சாப்பிடுறோம், யாரு என்ன சாப்பிடுறாங்க, அந்த ஃபுட் ரிலேஷன்ஷிப் அது டிராபிக் லெவல்ஸ்ல வரும். ஸ்பீஷீஸ் காம்போசிஷன் என்னென்ன ஆர்கனிசம்லாம் இருக்கு, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, டிராபிக் லெவல் அவங்க எப்படி வந்து சாப்பிடுற எதை 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 என்ன என்ன சாப்பிடுது. ஓகே. பிளான்ட்ட ஒரு கவ் சாப்பிடுறாங்க, இல்லைன்னா வந்து பிளான்ட்ட ஒரு கோட் சாப்பிடுறாங்க. ஓகே. பிளான்ட் சிக்கன் சாப்பிடுமா? இல்ல. ஓகே. சோ பிளான்ட்ட வந்து நிறைய ஆர்கனிசம் சாப்பிடுது. அந்த ஆர்கனிசம்ஸ் நம்ம சாப்பிடுறோம். இல்லைன்னா லயன், டைகர்ஸ் எல்லாம் சாப்பிடுது. லயன், டைகர்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா, அழுகி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா, அதோட ரிமைன்ஸ் எல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ் சாப்பிடுது. ஈகிள்லாம் சாப்பிடுது. நம்மள ஈகிள்லாம் சாப்பிடும், தெரியுமா உங்களுக்கு? ஓகே. அந்த ஈகிளும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா, அது மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியா எல்லாம் சாப்பிடுது. இதெல்லாம் ஃபுட் ரிலேஷன்ஷிப்ல வரும். ஓகே. திங்ஸ் ஆல்ரெடி இட் இஸ் டைம். ஸோ நாளில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்பீஷீஸ் காம்போசிஷன் எல்லாமே. ஸோ இன்னைக்கான டார்கெட் நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு இது வரைக்கும் தான் டார்கெட் வச்சிருந்தேன்னா, இன்னைக்கோட டார்கெட் நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே. நாளைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். என்னதுன்னா, ஸோ நாளைக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ற வேண்டியது இருக்கு. இன்னைக்கு என்னதுன்னா,
சாட்டர்டே, கரெக்டா சாட்டர்டே பாத்தீங்கன்னா வந்து ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகே, நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன். ஸோ கிளாஸ் வந்து காலையிலேயே வந்து 6 AM 5 AM அதுக்கே 6 AM 5 AM வந்து ஐ டேக் அ ட்ரெயின் ஆர் சம்திங் ஆர் கார் ஆர் சம்திங். ஸோ கிளாஸ் வந்து நான் வந்து ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிட்டு போலான்னு இருக்கேன். ஓகே, இதுக்கு நான் போஸ்ட்பாண்ட் ஆனா அந்த நாள் போஸ்ட்பாண்ட் ஆன டே உடைய கிளாஸ் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியாது. ஓகே, அதனாலதான் வந்து நான் சொல்றேன் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, சாட்டர்டே அண்ட் தென் மண்டே டியூஸ்டே நினைக்கிறேன். சாட்டர்டே மண்டே டியூஸ்டே 3 days இல்லைன்னா சண்டேவே வந்துருவேன். ஐ ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஆனா வந்து நான் சண்டே வருவேனா மண்டே வருவான்னு எனக்கே எனக்கே வந்து கன்ஃபார்மா தெரியல. ஓகே, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சாட்டர்டே ஒரு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு போவேன். மண்டே ஒரு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். 2 கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரைடேவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் நான். ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை எடுத்து சாட்டர்டேவோட கிளாஸ சாட்டர்டே படிங்க. மண்டேவோட கிளாஸ மண்டே வந்து எடுத்து படிங்க. நான் வந்து ஒரே டைம்ல 2 லெக்சர் பாக்குறதுனால நோ ப்ராப்ளம். உங்களுக்கு டைம் சேவ் இன்னும் நல்லா. இல்லனா வந்து நீங்க சாட்டர்டே பார்க்கணும், சாட்டர்டே கிளாஸ் சாட்டர்டே பாருங்க, மண்டே கிளாஸ் மண்டே பாருங்க. நான் வேணா மென்ஷன் பண்ணிடுறேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல இது சாட்டர்டே உடைய கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ், மண்டே உடைய ரெக்கார்டட் கிளாஸ்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி டியூஸ்டே வந்துருவேன். இல்லைனா டியூஸ்டே வரலன்னா நான் டியூஸ்டே கிளாஸும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஐ ஹேவன்ட் டிசைடட் yet. ஸோ டிசைட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு, ஆனா சாட்டர்டே மண்டே 2 கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து டோன்ட் பி கேர்லெஸ். ரெக்கார்டட் கிளாஸ் நீங்க இருக்கிற மாதிரி தான் வந்து நான் யோசிச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் லைவா இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். இதுல அதுல எல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஓகே, உங்களுக்கும் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா மேம் வந்து லைவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அது யூடியூப்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ எஸ் எஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுச்சா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் இட்? ம். ஓகே.